Hi, hello and welcome to this video. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Chapter 2 Data Abstraction. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டானா என்ன, அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 4 டாபிக் இந்த வீடியோ கவர் பண்ணுறது 4 டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் டேட்டா. ஸோ வாட் இஸ் டேட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு டேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரா ஃபேக்ட். இதுக்கு எந்த ஒரு மீனிங்குமே இல்லை, ஜஸ்ட் a raw fact. Anything that is given as input to computer is data. நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்புட்டாக என்ன கொடுத்தாலும் அது டேட்டா தான், அதுக்கு எந்த ஒரு மீனிங்குமே இருக்காது. டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் அபவுட் டேட்டா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம், எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இப்போ இங்கிலீஷ்க்கு 98, தமிழுக்கு 95, மேக்ஸ்க்கு 100, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 99, பிசிக்ஸ்க்கு 98, கெமிஸ்ட்ரிக்கு 97 அப்படின்ட்டு ஒரு சப்ஜெக்ட் வைஸா ஒரு மார்க் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மார்க் ஜஸ்ட் அ டேட்டா. ஸோ எல்லாருக்கும் அவங்கவுங்க சப்ஜெக்டுக்கு என்னென்ன மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு டேட்டா. இந்த டேட்டாவை வச்சுதான் ஒவ்வொருத்தரோட மார்க்கை டோட்டல் பண்ணி கொண்டு வராங்க. இந்த டோட்டல் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷனா மாறுது. யார் ஹையஸ்ட் வாங்கியிருக்கா, யார் கம்மியா வாங்கியிருக்கா, ஹையஸ்டா வாங்கியிருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் மார்க், கடைசி 10 பேர் யாரு அப்படின்றத கேட்டகரைஸ் பண்றதுக்கு இந்த டேட்டா மீனிங்லெஸ் இதை வச்சுதான் நம்ம ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனா கன்வெர்ட் பண்றோம். ஸோ புரியுதா, டேட்டா அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு மீனிங்குமே இருக்காது, ஜஸ்ட் அ ஃபிகர் ஆர் ஃபேக்ட். கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை வச்சு நம்ம அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனா கன்வெர்ட் பண்ணும்போது தான் அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்குறாங்க, அதுக்கு மீனிங் வருது. ஸோ அந்த மீனிங்ஃபுல் டேட்டாவை தான் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இமெயில் ஜென்ரேட் ஆகிறதுக்கு நம்ம கிட்ட கலெக்ட் பண்ற டேட்டாஸ் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம நேம் கேட்கும் ஃபர்ஸ்ட், அடுத்து நம்மளோட ஏஜ், ஜெண்டர், அடுத்து நம்ம யூசர் நேமா என்ன நேம் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டேட்டா கேட்கும். ஸோ நம்ம கொடுக்குற யூசர் நேம் ஏற்கனவே அந்த டேட்டா பேஸ்ல இல்லை அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட யூசர் அக்கௌண்ட் அக்செப்ட் ஆகும். அது வரைக்கும் இட் இஸ் அ டேட்டா. அது அக்செப்ட் ஆச்சு அப்படின்னா அது இன்ஃபர்மேஷன். நமக்கு ஒரு இமெயில் அக்கௌண்ட், இந்த பர்சனுக்கு இந்த இமெயில் அக்கௌண்ட் அப்படிங்கிறத டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இதுதான் ஒரு இமெயில் கிரியேட் பண்றதுக்கு கலெக்ட் பண்ற டேட்டா, அந்த டேட்டாவை வச்ச இன்ஃபர்மேஷனா அது மாத்துது. இதுதான் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னாவே என்ன அப்படின்னா ஒரு சம்மரைஸ்டு ஃபார்ம்ல இருக்கிறது. நம்ம மொத்த இன்ஃபர்மேஷனும் ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டா என்ன இருக்கு அப்படின்றத அப்ஸ்ட்ராக்ட்ல கொடுத்துருப்போம். மோஸ்ட்லி இது ப்ராஜெக்ட், நம்ம ஏதாவது ப்ராஜெக்டோ டாக்குமெண்டேஷனோ ஏதோ பண்ணுறோம் அப்படின்னா, ரிசர்ச் சைடு ஏதோ பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ரிசர்ச் எதுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்டாக நம்ம அப்ஸ்ட்ராக்டில் கொடுத்துருப்போம். ஸோ அந்த அப்ஸ்ட்ராக்டை ரீட் பண்ணாவே ஓரளவுக்கு இது என்ன எதை பற்றின இன்ஃபர்மேஷன் உள்ளே இருக்குது அப்படிங்கிறது இந்த அப்ஸ்ட்ராக்ட் தெரிஞ்சிடும். ஸோ இதுல இருந்தே நம்ம அப்ஸ்ட்ராக்ட்னா என்னன்னு கன்க்ளூட் பண்ணலாம். என்ன அப்படின்னா தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் யூசருக்கு வெளியே காமிக்கும், மித்தது எல்லாத்தையுமே ஹைட் பண்ணி செக்யூர்டா உள்ள வச்சிருக்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கார் ஓட்டுறோம், மோஸ்ட்லி இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னாவே கார் ஓட்டுறதை பற்றி தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம கார் ஓட்டுறோம் அப்படின்னா காருக்குள்ள இருக்கிற என்ஜின் பற்றி நம்ம கவலை இல்லை, உள்ள இருக்கிற பார்ட்ஸ் என்னென்னங்கிற கவலை இல்லை. நம்ம ஸ்டியரிங் இப்படி திருப்பினா அங்க உள்ள ஸ்டியரிங் அந்த டயர்ல எப்படி போய் அது மூவ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் என்ன ஸ்டியரிங் கண்ட்ரோல் எப்படி பண்றது, பிரேக் எப்படி அழுத்துறது, கிளச் எப்படி அமுத்துறது, கியர் எப்படி மாத்துறது, இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். மித்த காரை பத்தி மித்தின எந்த டீட்டெயிலுமே நமக்கு தெரியாது. ஸோ இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஒன்லி தி எசென்ஷியல் அண்ட் ஹைடிங் த டீட்டெயில்ஸ் இஸ் நோன் அஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னா தேவையானதை மட்டும்தான் நமக்கு வெளிப்படையா காமிக்கும், மித்தது எல்லாத்தையுமே செக்யூர் பண்ணி உள்ள ஹைட் பண்ணி வச்சுக்கும். அதுதான் செக்யூர் அண்ட் ஹைட், இந்த ரெண்டுமே தான் அப்ஸ்ட்ராக்ஷனோட மெயின் பாயிண்ட். தேவையானதை வெளிப்படுத்தும், மித்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சும்மா அப்படியே வைக்கிறது கிடையாது, ஹைட் பண்ணி செக்யூர்டா வச்சுக்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன்.
ஸோ இதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் கூட சொல்லலாம். டேட்டாவை வந்து தேவையில்லாத டேட்டாஸை வந்து யாருக்கும் வெளிப்படையாக காமிக்காது. தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேங்க் ஏடிஎம்ல போய் அமௌண்ட் எடுக்க போறோம். அப்ப நம்ம கிட்ட அக்கௌண்ட் நம்பர் இருக்கு அப்படின்றதுனால பேங்க்குள்ள இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளால எடுக்க முடியாது. நம்மளோட அமௌண்ட் எவ்வளோ இருக்கு, அதுல இருந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம எடுக்க முடியும், அதை மீறி நம்ம எந்த அமௌண்ட்டும் எடுக்க முடியாது. இல்ல அந்த அமௌண்ட்ல எந்த மாற்றமும் நம்மளால செய்ய முடியாது. எந்த ஒரு அப்டேட்டும் பண்ண முடியாது. ஜஸ்ட் வித்ட்ரா பண்ணலாம், பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம், முடிஞ்சா பின் நம்பர் நம்மளோட பின் நம்பரை மாத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சில இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நமக்கு யூசர் கிட்ட எனேபிளா இருக்கும். மித்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து நமக்கு டிசேபிள்டா இருக்கும். அது வந்து பேங்க் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்களுக்கு எனேபிளா இருக்கும். அதுலயுமே கேட்டகரி வைஸ் எம்ப்ளாயீஸ் இருந்தாலுமே அந்த எம்ப்ளாயீஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி செக்யூரிட்டிஸ் வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன்னா சமரைஸ் பண்ணி காமிக்கிறது. டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா டேட்டா ஒரு சில டேட்டாஸை ஹைட் பண்ணி தேவையானதை மட்டும் யூசருக்கு கொண்டு வர்றது தான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து ஊப்ஸ். இந்த ஊப்ஸ் கான்செப்ட்ல டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பார்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ப்ரோக்ராமிங் லெவலில் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் தான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ நம்ம புக்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் எ பவர்ஃபுல் கான்செப்ட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தட் அலவுஸ் ப்ரோக்ராமர்ஸ் டு ட்ரீட் கோட் ஆஸ் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டா எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வர்றது தான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். நம்ம நார்மலா ரியல் லைஃப்ல ஃபேன், பென், பென்சில், எரேசர் அப்படின்னு நம்ம ஒரு ஆப்ஜெக்டா கன்சிடர் பண்றோமோ அதே மாதிரி ப்ரோக்ராம்ல ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற கோடை வந்து ஒரு ஆப்ஜெக்டா ட்ரீட் பண்ணி ப்ரோக்ராமிங்கை வந்து கொண்டு போறத அலோவ் பண்றது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொவைட்ஸ் மாடுலாரிட்டி. நம்ம ஏற்கனவே மாடியூல் ஃபங்க்ஷன்லாம் படிச்சிருக்கோம். ஸோ இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொவைட்ஸ் மாடுலாரிட்டி. நம்ம ப்ரோக்ராம் பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து குட்டி குட்டியா அந்த ப்ராஜெக்ட் வந்து குட்டி குட்டியா ஸ்பிளிட் பண்ணி மாடியூல்ஸ், அதான் மாடுலாரிட்டி அப்படிங்கிறது. மாடுலாரிட்டி மீன்ஸ் ஸ்பிளிட்டிங் எ ப்ரோக்ராம் இன்டு மெனி மாடியூல்ஸ். ஸோ சின்ன சின்ன மாடியூல்ஸா பிரிச்சு ஒரு மாடியூல் ஒரு ப்ரோக்ராமர், இன்னொரு மாடியூல் இன்னொரு ப்ரோக்ராமர் அப்படின்ட்டு நிறைய ப்ரோக்ராமர்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட் தனித்தனியா கோடிங் எழுதி அதை வந்து தனித்தனியா எக்ஸிக்யூட் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னா அதை வந்து கம்பைன் பண்ணி ஒரு பெரிய ப்ராஜெக்டா கொண்டு வர்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிம்பிளா ஒரு சின்ன நம்ம ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்டுமே என்ன அப்படின்னா நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். எஸ்எம்எஸ்க்குன்னு தனி ஒரு டேப் இருக்கு, அட்டெண்டன்ஸ் அனுப்புறதுக்கு ஒரு டேப் இருக்கு, ஸ்டடி மெட்டீரியல் போடுறதுக்கு ஒரு டேப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தனித்தனியா டேப்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. ஒரு டேபும் ஒரு குட்டி குட்டி மாடியூல்ஸ். ஸோ அதை தனித்தனியா ஒரு ப்ரோக்ராமரை அதை ப்ரோக்ராம் போட்டு அதை செக் பண்ணி ரன் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்மளோட வெப்சைட்ல ஒரு தனி டேப் கொடுத்து அதை கிளிக் பண்ண அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து மாடியூல்ஸ். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து மாடுலாரிட்டியை வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதைதான் இந்த மாடுலாரிட்டியை வச்சுதான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப். அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பை தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்றோம். நம்ம எப்படி இன்ட், ஃப்ளோட், கேர், டபுள் இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பும். இந்த இன்ட், ஃப்ளோட், கேர், டபுள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கம்பைலருக்கு நம்ம என்ன மாதிரியான டேட்டாஸ் யூஸ் பண்ண போறோம், நம்பர்ஸ் யூஸ் பண்ண போறோமா, நம்பர்ஸ்லயே டெசிமல் வேல்யூஸ் யூஸ் பண்ண போறோமா, இல்ல ஆல்பபெட்டிக்கல் வேல்யூஸ் யூஸ் பண்ண போறோமா அப்படிங்கறத கம்பைலருக்கு இன்ஃபார்ம் பண்றதுதான் வந்து டேட்டா டைப். ஸோ அதே மாதிரி தான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். C++ல கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். ஸோ அதுல கிளாஸுமே என்ன அப்படின்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் தான். ஸோ நம்ம நார்மல் டேட்டா டைப் இன்ட், ஃப்ளோட், கேர், டபுள் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண போறோம் அப்படிங்கறத மட்டும்தான் சொல்லும். த செட் ஆஃப் வேல்யூஸ்
அது என்ன மாதிரியான வேல்யூ ஸ்டோர் பண்ண போகுது அப்படிங்கிறத மட்டும் சொல்றது தான் டேட்டா டைப். ஆனா இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் டிஃபைன்ஸ் செட் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். என்ன மாதிரி வேல்யூஸ் யூஸ் பண்ண போறோம், அந்த வேல்யூஸை வச்சு நம்ம என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத ரெண்டையும் கம்பைன் பண்ணி சொல்றது தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஸோ நம்ம புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இஸ் எ டைப் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ் ஹூஸ் பிஹேவியர் இஸ் டிஃபைன்ட் பை a set of value and a set of operation. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, the definition of ADT. ADT அப்படின்னா short form of abstract data type. So the definition of ADT only mentions what operations are to be performed, but not how these operations will be implemented. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ஏற்கனவே இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ல பார்த்துருக்கோம். இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன, வாட் கேன் பி டன், என்ன பண்ண முடியுமோ அதை வந்து இன்டர்ஃபேஸ் சொல்லும், அதை ஆக்ஷனா பெர்ஃபார்ம் பண்றது இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அதே தான் இங்க கொடுத்திருக்காங்க. The definition of ADT only mentions what operations are to be performed. ADT வந்து அந்த ADT abstract data typeல இருக்கிற definitions வந்து என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படிங்கறத மட்டும்தான் அது மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், எங்க ஸ்டோர் பண்ணி எப்படி அந்த டேட்டாஸை வந்து ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிற இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் வந்து இங்க இருக்கவே இருக்காது. ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இட் டஸ் நாட் ஸ்பெசிஃபை ஹவு டேட்டா வில் பி ஆர்கனைஸ்ட் இன் மெமரி and what algorithm will be used for implementing the operation. ஸோ மெமரியில் டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அதை வந்து அரே வச்சு பண்ண போகிறோமா, சிங்கிள் லிங்க் லிஸ்ட், இந்த மாதிரி நிறைய இருக்கு. மெமரியில் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம படித்தது வந்து அரே. ஸோ இனிமே நம்ம பார்க்க போகிறது டப்பிள்ஸ் அப்படின்ற ஒன்று பார்ப்போம், டிக்ஷனரி அப்படிங்கிறத பார்ப்போம், லிஸ்ட்டுங்கிறத பார்ப்போம். ஸோ இனிமேல் நிறையா பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான டேட்டா ஸ்டோரேஜ் மெத்தட்ஸை வச்சு எப்படி இந்த டேட்டாவை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எதையுமே ஏடிடி வந்து சொல்லாது. நம்ம கொடுக்குற இந்த செட் ஆஃப் வேல்யூஸை வச்சு என்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை மட்டும்தான் அது வந்து சொல்லும். ஸோ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பார்ட்டை ஏடிடி சொல்லாது. ஸோ இதை வந்து ஏன் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் கால்ட் அப்ஸ்ட்ராக்ட் பிகாஸ் இட் கிவ்ஸ் அன் இம்ப்ளிமெண்டேஷன் இண்டிபெண்ட் வியூ. அது இம்ப்ளிமெண்டேஷனை வந்து தனியாக கொடுத்தாது, எப்படி வேணால் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் இண்டிபெண்ட் வியூவாக இருக்கிறதுனால இதை வந்து அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற டேட்டா டைப்பை வந்து சொல்லியிருக்காங்க. அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை நம்ம ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம 2 ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். ஒன்று கன்ஸ்ட்ரக்டர், இன்னொன்று செலக்டர். இந்த ரெண்டும் என்ன, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Until then, bye.